ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்கும்? பங்குனி மாதம் ரிஷபம் ராசிக்கு எந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் வரும்? எந்த மாதிரி ஒரு செயல்பாட்டுல நம்ம ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். அப்போ இந்த பதிவுல உங்களுடைய நன்மை தீமைகள் இந்த மாதத்திற்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்னாடி நாம் ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக, ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக, ஓம் அங்கும் மகா கணபதே நமக. நவகோள்கள் நற்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய, எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும். இப்போ ரிஷபம் ராசிக்கு இந்த மாத கதாநாயகர்கள் யார், இந்த மாதத்தை இயக்கும் நாயகர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபம் ராசிக்கு இந்த மாதத்தை இயக்கும் நாயகர்கள் அப்படின்னு எடுக்கிறப்போ உங்களுக்கு சுக்கிரனும் சூரியனும் வருகிறார்கள். இந்த சுக்கிரனும் சூரியனும் உங்களுக்கு ஜென்மத்துக்கும் 6க்கும் 4க்கும் உடையவர். அப்போ 1, 4, 6, அதாவது 1ஆம் பாவகமும் 4ஆம் பாவகமும் 6ஆம் பாவகமும் உங்களுக்கு செயல்பாட்டில் வருகிறது. அப்போ இந்த மாதத்தில் நீங்க இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வெற்றியும், சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு சில தோல்விகளும் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்போ தோல்வி வராமல் எப்படி தடுப்பது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு ஜென்மநாதன், அதாவது ரிஷபம் ராசிக்கு ஜென்மநாதன் சுக்கிரன், அவர் ரிஷபத்திற்கு 11 யோகத்தில் இருக்கிறார். அப்போ இந்த ரிஷபம் ராசிக்கு யோகத்துல போய் இருக்கிறதுனால சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தையே செய்கிறார். அப்போ அந்த யோகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அதாவது கௌரவத்திற்கோ அந்தஸ்திற்கோ உயர்விற்கோ ஏதாவது ஒரு உற்ற செயலை உருவாக்கி தரப்போகிறார் இந்த மாதம். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமைப்புக்கு தேவையான உதவிகளை செய்ய போகிறார். திருமணம் உறுதியானவர்களுக்கு பண உதவிகளால் கிடைக்கக்கூடிய அமைப்பையும், நல்ல துணைகள் உருவாகக்கூடிய அமைப்பையும் உருவாக்கி தருவார். அதே போல இது நன்மையாக இருந்தாலும் திருமணம் ஆனவர்களுக்கு, திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதற்குண்டான ஒரு நல்ல தீர்வையும் முற்றுப்புள்ளியும் வைக்கக்கூடிய ஒரு சக்தியை இந்த மாதம் உருவாக்க போகிறார். அதே போல் அவர்களுடைய இருப்பிடத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்களை செய்வதற்கோ இல்லை இருப்பிட மாற்றம் செய்வதற்கோ ஒரு உறுதுணையாக இருக்க போகிறார். அப்போ சுக்கிரன், அடுத்தது சூரியன், அவருக்கு 4ஆம் அதிபதியாக வருகிறார். அப்போ இந்த சூரியனும் இந்த மாத கதாநாயகனாக வருவதால், சூரியன் உங்களுக்கு 4 குடைவராக வருவதால் ராசிக்கு உங்களுடைய வண்டி, வாகனம், வீடு, வித்தை, சொத்து, சுகம், அதாவது ஒரு கூட்டமான அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய புதிய வழிகளை காமித்து ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கி உங்களை செயல்படுத்த போகிறார். அப்போ உங்களுக்கு வண்டி வாகனம்னு சொல்லக்கூடிய விஷயத்துல ஏதாவது ஒரு நன்மையை கொடுப்பார். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு புனரமைக்கும் பணியை தொடங்குவதற்கு உண்டான சிந்தனையோ இல்லை தொடங்கும் அமைப்பையோ, இல்லை ஏதாவது பாதை நேராக்கும், உங்கள் வழிபாதையை நேராக்குவதையோ, இல்லை உங்க வீட்டுல காம்பவுண்டு போடணுங்கிற விஷயத்தையெல்லாம் செயல்படுத்துவார். அதே மாதிரி உங்கள் தொழிலில் ஏதாவது ப்ரமோஷனுக்கு உண்டான வழிவகையை ஏற்படுத்துவார். அப்போ உங்க தொழில் ப்ரமோஷன், உங்களுடைய வண்டி வாகனத்தில் சரி செய்வது, புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய எண்ணத்தை கொடுப்பது, அதே போல ஏதாவது வண்டி வாகனத்தால் வந்திருக்கும் வழக்குகளை தீர்க்கக்கூடிய சக்தியை கொடுப்பது, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் இந்த மாதம் சூரிய பகவான் அரசாங்கத்தாலும் அதிகாரத்தாலும் செயல்படக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல வழித்துணையையும் உதவியையும் ஏற்படுத்தி தருவார், இல்லையா வெற்றியை தருவார். அதே போல 6ஆம் பாவகத்திலும் பார்க்கிறார். 6ஆம் பாவகத்துக்கும் உங்களுக்கு சுக்கிரனாகவே வருவதால், அதாவது உங்களுடைய எதிரிகளை கண்டுபிடித்து எதிரிகளிடம் மாறி இருக்கும் சக்தியையும், எதிரிகளை ஜெயிக்க ஏதாவது ஒரு யுக்தியையும் இந்த மாதம் செயல்படுத்துவார். அதே போல உங்களுக்கு நடக்கக்கூடிய வம்பு, வழக்கு, கேஸு, வாக்குவாதம் இதையெல்லாம் தடுக்கக்கூடிய சக்தியையோ இல்லை அதற்குண்டான உதவியையோ ஏற்படுத்துவார்.
குடும்ப வழக்காக நடக்கக்கூடியவர்களுக்கும் குடும்பம் பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கும் அதற்குண்டான நன்மையான வழியோ இல்லை உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுடைய மனதில் இருக்கும் ஒரு சக்தியை இயக்கும் வழியாகவோ உருவாக்கி தருவார். அதே போல இந்த மாதம் உங்களுக்கு ராசியான தேதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராசியான தேதின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் ராசியான தேதியாக வருகிறது. அப்போ அந்த கூட்டு எண் 4ங்கிற வரதும் கூட்டு எண் 6ங்கிற வர தேதிகள் எல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். அது தனவரவையும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் தருகிறது. அதே போல உங்களுடைய நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெளிர் ரோஸ் நிறம். வெளிர் ரோஸ் நிறம் உங்களுக்கு நல்ல ஒரு சக்தியை தருகிறது. அதே போல உங்களுடைய தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா காமாட்சி அம்மன் வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன் வழிபாடும் உங்கள் சமயம் கருதி வெற்றி பெறுவதற்கும் உங்களின் குடும்ப சூழ்நிலையை ஆட்சி செய்து வெற்றி பெறுவதற்கும் உங்களுக்கு இந்த அம்மன் வழிபாடு சிறப்பை தருகிறது. உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் பொறுப்பாகிறீர்கள். அந்த பொறுப்பு உங்களுக்கு வெற்றி பெற இந்த 2 அதாவது 2, 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்கள், 4, 6 என்ற கூட்டு தேதியில் வரக்கூடிய தேதிகள், இந்த வெளிர் ரோஸ் நிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் சப்போர்ட் செய்யும், உதவியாக இருக்கும். வணக்கம்.